அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 12. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியா பார்த்தோம்னா, தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு ஸ்டேட் எலக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆணையர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அவங்க? அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இதை பத்தின கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 73வது அரசியலமைப்பு திருத்தம் அப்படிங்கிறதுல 73 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் ஓகேங்களா? அதுல தான் நமக்கு பஞ்சாயத்துகள் அப்படிங்கிற ஒரு அமைப்ப பத்தி சொல்லப்படுது. ஓகேங்களா? 73 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1992ல ஓகேங்களா? 23வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1992 அதுதான் பஞ்சாயத்துகள் அப்படிங்கிற அமைப்ப பத்தி சொல்லுது. அடுத்தது தான் முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இந்த பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது என்னென்ன ஆர்டிகல்ஸ்ல டீல் பண்றாங்கன்னா, 243 டூ 243 ஓ ஓகேங்களா? இதுதான் இந்த ஆர்டிகல்ஸ். அ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பஞ்சாயத்துகள் சட்டத்துல ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அவங்களுக்கான பஞ்சாயத்து ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும். பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அந்த பஞ்சாயத்து அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடத்தக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறத மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாரி தான் அவங்கள அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கா தேவைப்படக்கூடிய நிதிய ஒதுக்கீடு செய்ய ஓகேங்களா? அதுக்கு மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம போக வேணாம். மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல நடத்தக்கூடிய ஒரு ஆணையமா இருக்கும். ஓகேங்களா? அத பத்தி எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்கன்னா, மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத பத்தி 243 கே அப்படிங்கிற ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 73வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில நமக்கு தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் அப்படிங்கிறது 1994ல வந்திருக்கும். அதன் கீழ தான் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனுடைய ஒரு ஆணையராக தான் இப்ப யார அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிற அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிரவுண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆர்டிகிள் 243 கே அப்படிங்கிறது மாநில தேர்தல் ஆணையத்த பத்தி சொல்லுது. இந்த மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்துகள், முனிசிபாலிட்டிகள், கார்ப்பரேஷன் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நடக்கக்கூடிய அந்த தேர்தல நடத்தக்கூடிய ஒரு ஆணையமாக தான் மாநில தேர்தல் ஆணையம் இருக்கு. மத்திய அளவுல, இந்திய அளவுல இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது, நமக்கு பார்லிமென்ட் ஃபர்ஸ்ட்டு வரிசையா பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் மாநில சட்டமன்றங்கள். இதற்கான தேர்தல நடத்தக்கூடிய ஆணையமா எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு. ஓகேங்களா? ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது லோக்கல் பாடி எலக்ஷன மட்டும் தான் நடத்தும். சரியா? ஸோ அதுதான் அந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். ஜோதி நிர்மலாசாமி. அவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது சமீபத்தில நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இந்த ஒரு மசோதாவ கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அதுல அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துல பணிபுரியும் இந்த ஆணையர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 2 வருஷமா இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த 2 வருஷத்த 2 டைம் 2 டைம்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ல 2 வருஷம் குடுப்பாங்க. செகண்ட் எக்ஸ்டென்ஷன்ல 2 வருஷம் குடுப்பாங்க. குமுலேட்டிவா பார்த்தோம்னா மொத்தம் 6 வருஷம் இருக்கலாம். ஆனா அஃபிஷியலா என்னன்னா 2 வருஷம் தான் அவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது. அத 2 டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனுக்கும் 2 வருஷம் அப்படிங்கிறத குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ல ஒரு 2 வருஷம். செகண்ட் எக்ஸ்டென்ஷன்ல ஒரு 2 வருஷம். டோட்டலா 6 வருஷம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு நடைமுறைய மாத்தி தான் நமக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மசோதாவின் அடிப்படையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துல பணிபுரியக்கூடிய தேர்தல் ஆணையர்களுக்கான பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 வருஷமா இருக்கலாம். 5 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 65 வயசு வரை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது 2த்துல எது ஃபர்ஸ்ட் வருதோ, அதன் அடிப்படையில அவங்களோட பதவிக்காலம் முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் செய்தியில நம்ம பார்க்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம்னா, குடியுரிமை திருத்தச் சட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, இத நம்ம முதல்ல இருந்தே பார்த்துறோம். ஃபர்ஸ்ட்டு குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது 1955ல வந்திருக்கும். சரியா? இந்த குடியுரிமை சட்டத்த பலமுறை திருத்தம் செஞ்சிருப்பாங்க. எத்தன முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்கலாம். ஸோ 6 முறை திருத்தம் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில என்னென்ன வருஷங்கள்ல இந்த குடியுரிமை சட்டத்த திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல 1986ல திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 1992, 2003, 2005 அடுத்தது 2015 கடைசியா 2019
ஓகேங்களா? ஸோ குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது 1955. அது எப்பல்லாம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1986, 92, 2003, 2005, 15 அண்ட் 19. கடைசியா தான் 2019ல கடைசியா 6வது முறையா 2019ல திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அந்த 2019ல பண்ணப்பட்ட திருத்தத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதுதான் இந்த இடத்துல குடுத்துருக்கோம். அண்டை நாடுகளான வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து 2014 டிசம்பர் 31க்கு முன்னதாக இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த முஸ்லிம்கள் அல்லாத பிற சிறுபான்மையினரான இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்த மதத்தினர், பார்சிகள், கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வகை செய்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 3 கண்ட்ரீஸ பத்தி சொல்றாங்க. என்னென்ன கண்ட்ரீஸ்? பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? இது 3மே முஸ்லிம் கண்ட்ரீஸா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல ம இவங்க முஸ்லிம் கண்ட்ரீஸ்னா முஸ்லிம்ஸ் தான் அங்க மெஜாரிட்டியா இருப்பாங்க. அப்ப மத்த மதத்தினர்லாம் அங்க சிறுபான்மையினரா இருப்பாங்க. அந்த சிறுபான்மையினரா இருக்கக்கூடிய மதங்கள்லாம் என்னென்ன மதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஹிந்துஸ், அடுத்தது வந்து சீக்கியர்கள், அடுத்தது சமணர்கள், ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க, அடுத்து பார்சிகள், கடைசியா கிறிஸ்டியன்ஸ். மொத்தம் ஒரு 6 மதங்கள சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப 2019 சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 நாடுகள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். அதுல இருக்கக்கூடிய சிறுபான்மையின இனங்கள், மதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 6 மதங்கள் இருக்காங்க. இந்த 6 மதங்கள சேர்ந்தவங்க, இந்த 3 நாடுகள்ல இருந்து இந்த 6 மதங்கள சேர்ந்தவங்க டிசம்பர் 31, 2014 இந்த டேட்டுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான நபர்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்குறதுக்கான சட்டம் தான் இந்த 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? என்ன சொல்றாங்க? 3 நாடுகள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். அதுல இருக்கக்கூடிய சிறுபான்மையின மதங்களான அந்த 6 மதங்கள். அந்த 3 நாடுகள்ல இருந்து 6 மதங்கள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர் டிசம்பர் 31, 2014க்கு முன்னாடி ஓகேங்களா? டிசம்பர் 31, 2014 அப்படிங்கிறது கட் ஆஃப் டேட். இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்குவதற்காக தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இந்த சட்டத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். எதன் அடிப்படையில போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா, இந்த சட்டம் மதங்கள அடிப்படையா வச்சு ஒரு பிரிவினை உண்டாக்குது. இது ஆர்டிகிள் 15 வயலேட் பண்ற மாரி இருக்கு. படிச்சிருப்போம். மதம், இனம், மொழி, நிறம் இத வச்சுலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ல படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் இந்த ஒரு சட்டத்த வந்து போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அந்த ஒரு தீர்ப்ப நீதிமன்றம் தான் குடுக்கும். அந்த ஒரு தீர்ப்ப நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போதைக்கு சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. சட்டத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுதான் அந்த சட்டம் 2019ல வந்துச்சு. டிசம்பர்ல இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் குடுத்துறாங்க டிசம்பர்லயே. ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னா, ஒவ்வொரு சட்டத்துக்கு கீழயும் அந்த சட்டத்துக்கான விதிமுறைகள் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இப்ப குடியுரிமை சட்டம் 2019ல வந்துச்சு. குடியுரிமை திருத்தச் சட்டம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட். அதுதான் சிஏஏ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிஏஏ அப்படிங்கிறது வந்துருச்சு. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் குடியரசுத் தலைவரும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறமா அதுக்கு கீழ அதனுடைய விதிமுறைகள், ரூல்ஸ் அப்படிங்கிறது வரணும். எக்ஸாம்பிள்க்கு ஐடி ஆக்ட்ட எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000ல வந்திருக்கும். அதுக்கு கீழ ஐடி ரூல்ஸ்ங்கிறத பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐடி ரூல்ஸ்ல நெறைய மாற்றங்கள சமீபத்தில பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு சட்டம் வருதுன்னா, அந்த சட்டத்துக்கு கீழ என்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. அந்த சட்டத்த எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அந்த மாரியான விதிமுறைகள கொண்டு வருவாங்க. சரியா? ஸோ அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் குடுக்கப்பட்ட சட்டத்துக்கு 6 மாசத்துக்குள்ள அந்த விதிமுறைகள கொண்டு வரணும். ஓகேங்களா? ஒரு சட்டம் பிரசிடென்ட்டால ஒப்புதல் குடுக்கப்பட்டுருச்சு. அசென்ட் குடுத்துட்டாரு பிரசிடென்ட் அப்படின்னா, பிரசிடென்ட் அசென்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு 6 மாசத்துக்குள்ள அந்த சட்டம் அந்த சட்டத்தினுடைய விதிமுறைகள கொண்டு வரணும். ஓகேவா? அப்படி இல்லன்னா என்ன பண்ணணும்னா, நாடாளுமன்றத்தில கமிட்டி இருக்காங்க இல்லையா? நாடாளுமன்ற குழுவிடம் அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத வாங்கணும். ஓகேவா? அதன் அடிப்படையில நம்ம அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சிஏஏ அப்படிங்கிறத 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் குடுத்திருப்பாரு.
ஒப்புதல் குடுத்ததுக்கு அப்புறமும் 6 மாசத்துக்குள்ள விதிமுறைகள ஃப்ரேம் பண்ணியிருக்க முடியாது. ரூல்ஸ ஃப்ரேம் பண்ணியிருக்க முடியாது. அதனால சில கால அவகாசம் அப்படிங்கிறது, அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது போயிட்டே இருந்திருக்கும். கடைசியில ஒரு 9 டைம் கிட்டத்தட்ட வாங்கியிருப்பாங்க சரிங்களா? 9 டைம் எக்ஸ்டென்ஷன் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தான், தற்போது இப்போ அமலுக்கு வருது. ரூல்ஸ ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அமலுக்கு வந்துரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது அந்த ஒரு செய்தி தான் நம்ம இப்ப அந்த ஒரு செய்திய தான் நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு பேக்கிரவுண்ட்ல தான் நம்ம இவ்வளவு விஷயங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். குடியுரிமை திருத்தச் சட்டம்ங்கிறது முன்னாடியே வந்தாலும், அதற்கான வ அந்த ரூல்ஸ் விதிமுறைகள் அப்படிங்கிறத இனிமேல் தான் இதுக்கப்புறம் தான் அமல்படுத்தப் போறோம் அப்படிங்கிற அறிவிப்ப நேத்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமை திருத்த விதிகள் 2024 என்ற தலைப்பில் அதற்கான விதிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்கை செய்துள்ளது. ஸோ சட்டம் வேற, அந்த சட்டத்துக்கு கீழ இருக்கக்கூடிய விதிகள இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஸோ அதன்படி குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடு முழுவதும் மார்ச் 11 முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஓகேவா? ஸோ மார்ச் 11ல இருந்து இந்த சட்டம் நேத்திலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 அதனுடைய விதிகள் 2024 அமலுக்கு வந்த தேதி அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 11. ஓகேவா? ஸோ குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 கீழ் இந்திய குடியுரிமை பெற தகுதியுள்ள நபர்கள் இணைய வழியில் மட்டுமே இதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ அந்த தகுதியுள்ள நபர்கள தான் நம்ம இப்ப பார்த்தோம். 3 நாடுகள், 6 மதங்கள் டிசம்பர் 31, 2014க்கு முன்னாடி வந்திருக்கணும். அவங்க தான் அந்த தகுதியுள்ள நபர்கள். இவங்கலாம் என்ன பண்ணணும்? இணைய வழியில, இணையதளத்துல ஓகேங்களா? அதற்கான அப்ளிகேஷன போடணும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஒரு செய்தியில நம்ம பார்த்த விஷயங்கள். அடுத்தது அடுத்தது ஒரு சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இலக்கிய உலகில் உயரிய விருதாக சாகித்ய அகாடமி விருது கருதப்படுகிறது. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு இந்த விருது ஆண்டுதோறும் அளிக்கப்பட்டு வருகிறது. ஸோ ஒரு உயரிய விருது அப்படிங்கிறத சொல்றாங்க. சாகித்ய அகாடமி விருது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 24 மொழிகள் இந்தியாவுல அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகள்லயும் வெளியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதன் அடிப்படையில தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான சாகித்ய அகாதமி விருது எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. எத மொழிபெயர்த்தாரு அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும். அதற்கான பதிலாக அருணாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் மமங்தாய் எழுதிய தி பிளாக் ஹில் என்ற ஆங்கில நாவலை கருங்குன்றம் எனும் தலைப்பில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாதமி மொழிபெயர்ப்பு விருது கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ த பிளாக் ஹில் அப்படிங்கிற புக்க கருங்குன்றம் அப்படின்னு மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. அதற்காக தான் இவருக்கு அந்த சாகித்ய அகாடமி விருது. மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்ப்பாளருக்கான தமிழ்ல மொழிபெயர்ப்பாளருக்கான அந்த சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. ஸோ அது ஒரு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான செய்தி இது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கட்ட செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறள். இந்த திருக்குறள் நம்ம ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 வீக் பிஃபோர் தான் நம்ம பார்த்திருக்கோம். அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலைத் தொடங்கும் முன் அதனால் அழிவதையும், அழிந்த பின் ஆவதையும், பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி, அதனால் என்னென்ன நன்மைகள், தீமைகள், என்னென்ன பயன்கள் வரும் அப்படிங்கிறத நல்லா ஆராய்ந்து விட்டு, அதற்கப்புறமா அந்த செயல தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். திருக்குறள் எண் 461 அதிகாரம் தெரிந்து செயல்வகை. அடுத்த கட்டமான செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய செய்திகள் இருந்துச்சு இன்னைக்கு. அக்னி ஏவுகணை அப்படிங்கிறத சோதனை பண்ணியிருக்காங்க. சரி. இதனுடைய சிறப்புகள பத்தி பார்ப்போம். திவ்யாஸ்திரா திட்டத்தின் கீழ் அக்னி 5 ஏவுகணையின் முதல் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்னி 5, அக்னி 4 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அக்னி 5ஓட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். போத் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 6 மார்க்காவோ, இல்ல ஒரு 12 மார்க்காவோ கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏவுகணை குறிப்பிட்ட இலக்கை தாக்கிவிட்டு மீண்டும் திரும்பக்கூடிய வகையிலான எம்ஐஆர்வி என்ற நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒரு குறிப்பிட்ட இலக்கை தாக்கிவிட்டு திரும்பவும் வரக்கூடிய அந்த ஒரு ரீஎன்ட்ரி அப்படிங்கிற கேப்பபிலிட்டி இருக்கு. இந்த எம்ஐஆர்வினா என்ன சொல்றாங்கன்னா, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள்
ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எம்ஐஆர்வி அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பம், அந்த வார்த்தைய மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸ்டில் எம்ஐஆர்வி அப்படிங்கிறதுனா, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்பம். ஒரு ஏவுகணையை ஒரு இலக்கை தாக்கிவிட்டு மீண்டும் ரீஎன்ட்ரி அந்த திரும்பக்கூடிய வகை அப்படிங்கிறத ரீஎன்ட்ரி அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து தாக்கும் அக்னி 5 ஏவுகணை உள்நாட்டிலேயே டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இண்டிஜீனியஸ்லி டெவலப்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகே. அடுத்தது. இந்த அக்னி 5 ஏவுகணை 5000 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறன் பெற்றது. ஸோ இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 5000 கிலோமீட்டர் அந்த ரேடியஸ் 5000 கிலோமீட்டர் ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஆசியா முழுமையாகவும், சீன நாட்டின் வடக்கு பகுதி மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகள் வரை சென்று இந்த ஏவுகணை தாக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்தோம். எவ்வளவு தூரம் இதனால பயணிக்க முடியும்னா, ஏசியா ஃபுல்லா, யூரோப்ல சில பார்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் சைனா வரைக்கும் இதனால போக முடியும். நார்தர்ன் பார்ட் ஆஃப் சைனா வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கேப்பபிலிட்டீஸ் இதனுடைய சிறப்பம்சங்கள். கடைசியா பார்த்தோம்னா 700 கிலோமீட்டர் முதல் 3500 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கக்கூடிய வகையிலான அக்னியின் முதல் 4 ஏவுகணை ரகங்கள் ஏற்கனவே ராணுவத்தின் பயன்பாட்டுக்கு சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ அக்னி 4 வரைக்கும் இருக்கு. 4ஓட கேப்பபிலிட்டி தான் குடுத்துருக்காங்க 3500ன்னு. 5ஓட கேப்பபிலிட்டி 5000 கிலோமீட்டர்ஸ் உள்நாட்டிலேயே டிஆர்டிஓவால தயாரிக்கப்பட்டிருக்கு. திவ்யாஸ்திரா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ. சரியா? ஸோ அடுத்த செய்தியில பார்த்தோம்னா நமக்கு ஆஸ்கர் விருதுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆஸ்கர் விருதுகள் என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறத இந்த இடத்துல பட்டியலிட்டிருக்காங்க. ஸோ அதை ஒருக்கா நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், நடிகை அந்த மாரி வரிசையா என்னென்ன விருதுகள் இருக்கோ எல்லாமே இந்த இடத்துல பட்டியலிடப்பட்டிருக்கு. ஸோ பொறுமையா ஒருக்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பன்ஹெய்மர் அப்படிங்கிற படத்துக்கு 7 அவார்ட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? ஸோ இதெல்லாம் தான் இந்த விருதுகள் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு செய்திகள பொறுத்தவரைக்கும், கான்ஸ்டிடியூஷன பேஸ் பண்ணி நெறைய விஷயங்கள் வந்துருச்சு. இந்த தலைமை தேர்தல், தமிழகத்தோட தேர்தல் ஆணையர், குடியுரிமை திருத்தச் சட்டம் அந்த மாரி. ஸோ அதையெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.